ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய் கணேஷ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் சென்னையோட முக்கிய அடையாளமாக விளங்கக்கூடிய ஒரு கோவில். இது தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு கோவில்னு சொல்லலாம். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோவில். அது எந்த கோவில், அதுக்கு எப்படி நம்ம போகலான்னு பார்க்கலாம். ரொம்ப பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கும் பாரிமுனையில் தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அது சொன்ன உடனே நிறைய பேர் அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. நிறைய பேர் அந்த கோவிலை பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கோவில். பாரிமுனையில் தம்புச்செட்டி தெருவில் அமைஞ்சிருக்க ஸ்ரீ காளிகாம்பாள் கமடேஸ்வரர் திருக்கோவில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஆரம்பத்தில் இந்த கோவில் கடற்கரைக்கு அருகில் அமைந்திருந்ததாகவும், காலப்போக்கில் விஸ்வகர்மா சமூகத்தினர் இந்த கோவிலை இங்கே நிறுவியதாகவும் சொல்லப்படுது. மகாகவி பாரதியார் இங்கே பிராட்வேல தங்கி சுதேசமித்ரனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அடிக்கடி இந்த காளிகாம்பாள் கோவிலுக்கு வழிபடுவாராம். அவருடைய பாடலில் வரும் யாதுமாகி நின்றாய் காளி என்ற பாடல் வரி இங்குள்ள காளிகாம்பாளை குறித்து தான் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். அம்பாள் காளிகாம்பாள்ன்ற பேரில் காமாட்சி ரூபத்தோடு நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. சிவபெருமான் கமடேஸ்வரராக நமக்கு காட்சி புரிகிறார். இங்குள்ள தலவிருட்சம் மாமரம். இங்குள்ள தீர்த்தம் கடல் நீர் தான் இங்குள்ள தீர்த்தம். இந்த கோவிலுக்கு ஆப்போசிட் சைடில் இஷ்டசித்தி விநாயகர் கோவில் இருக்குது. முதல்ல விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு அவருடைய தாயாரான காளிகாம்பாலை நம்ம வழிபடலாம். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள அன்னை காமாட்சியின் வடிவமே இங்குள்ள காளிகாம்பாள். ஆரம்ப காலத்தில் இங்குள்ள அம்பாள் மிகவும் கடுமையான ரூபத்துடன் இருந்ததாகவும், காலப்போக்கில் அம்பாளுடைய முகம் மென்மையாக சாந்த ஸ்வரூபமாக மாறியதாகவும் சொல்லப்படுது. அம்பாளுக்கு கீழே இங்கு மகாமேரு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதுனால அம்பாள் சாந்த ஸ்வரூபமாக இருக்காங்க. அம்பாளை வியாச முனிவர், பராசர முனிவர், அகஸ்திய முனிவர், பிருங்கி மகரிஷி, அங்கீரேசர், புலஸ்தியர் ஆகிய முனிவர்களும், இந்திரன், வருணன் ஆகிய அஷ்டதிக் பாலகர்களும், சூரியன், சந்திரன், சனீஸ்வரர் போன்ற நவகிரகங்களும், ஆமை வடிவில் கமடேஸ்வரரும், அம்பாளை திருமாலும் இங்கு வழிபட்டிருக்காங்க. அது மட்டுமின்றி சத்ரபதி சிவாஜியும் இங்கு அம்பாளை வழிபட்டதா ஒரு வரலாறு இருக்குது. குபேரனுக்கு இங்கு தனி சன்னதி உண்டு. குபேரன் இத்திருத்தலத்திற்கு அம்பாளை வழிபட்ட பின்னரே அவருக்கு செல்வம் அதிகரித்ததுன்ற ஒரு வரலாறும் உண்டு. மிக பழமையான திருக்கோவில். இங்குள்ள சிற்பக்கலைகள் பார்க்கும் பொழுது மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் அமைந்துள்ளது. பொதுவாக மூர்த்தி சிறியது, கீர்த்தி பெரியதுன்னு சொல்லுவாங்க. நாள்தோறும் இங்கு வரும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி குறைகளை போக்குவதால் தான் இங்கு பக்தர்களின் கூட்டம் இங்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. திருமணமாகி குழந்தை இல்லாதவர்கள் காளிகாம்பாள் கருவறையில் உள்ள மூலவருக்கு மஞ்சளால் அபிஷேகம் செய்து அந்த மஞ்சளை தினமும் பயன்படுத்துவது மிகுந்த பலனை தருகிறது. அது மட்டுமின்றி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு இங்கு ஏற்றி மக்கள் வழிபடுகின்றனர். மேலும் மேற்கு நோக்கிய நிலையில் உள்ள ஆஞ்சநேயர் சனிக்கிழமைகளில் வழிபட்டால் நினைத்த காரியத்தை அவர் நிறைவேற்றி தருவார். காளிகாம்பாள் கமடேஸ்வரர் ஆலயத்தில் 33 பஞ்சலோக சிலைகள் உள்ளதாக தொல்பொருள் ஆய்வுத்துறையினரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. புத்திரபாக்கியம் வேண்டுபவர்கள் இங்குள்ள அம்பாளை வணங்கி அவள் பாதத்தில் வைத்தெடுத்த மஞ்சளை தினமும் வெறுவயிற்றில் பச்சை தண்ணீரில் கலந்து குடித்து வந்தால் புத்திரபாக்கியம் கிடைக்கிறது. அப்படி புத்திரபாக்கியம் பெற்றவர்கள் அம்பாளுக்கு சிறப்பாக பூஜை செய்து வருகிறார்கள். திருமணத்தடை உள்ளவர்கள் இங்குள்ள அம்பாளை வணங்கி வழிபட அவர்களுக்கு நீண்ட நாளாக உள்ள திருமணத்தடை நீங்குகிறது. இங்குள்ள அகோர வீரபத்ர சுவாமிக்கு பௌர்ணமி நாளன்று வெற்றிலை மாலை வைத்து வழிபட்டால் பில்லி, சூனியம், பேய், பிசாசு போன்ற எதுவாக இருந்தாலும் உடனே விலகிவிடும். இங்கு விநாயகர், வருணன், இந்திரன், விஸ்வகர்மா ஆகியோருக்கு தனி சன்னதியும் உள்ளது. இப்பழமையான பிரசித்தி பெற்ற திருத்தலத்தை மச்ச புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், லிங்க புராணம், பவிஷ்ய புராணங்கள் சிறப்பாக சொல்கின்றன. தக்ஷணாமூர்த்தி, துர்கை சன்னதியும் உள்ளது. பிரத்திங்கரா தேவிக்கு தனி சன்னதியும் உள்ளது. இந்த கோவிலில் சித்திரை மாதத்தில் வசந்த நவராத்திரி, சித்ரா பௌர்ணமி, வைகாசி பிரம்மோற்சவம், ஆடியில் வசந்த உற்சவம், வெள்ளிக்கிழமைகளில் ஊஞ்சல் உற்சவம், ஆடி மாதம் ஆடி கிருத்திகை, ஆவணியில் விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசியில் சாரதா நவராத்திரி, ஐப்பசியில் கமடேஸ்வரர் அண்ணாமலையாருக்கு அன்னாபிஷேகம், கந்தசஷ்டி உற்சவம், கார்த்திகை சோமவார உற்சவம், கார்த்திகை தீபம், மார்கழி மாணிக்கவாசகர் உற்சவம், நடராஜர் ஆருத்ரா தரிசனம், அம்பாளுடைய தீர்த்தவாரி, தை மாதத்தில் புஷ்பாஞ்சலியும், வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவமும் மகுடாபிஷேகமும் இங்கு நடைபெற்று வருகின்றது. இப்போது கோவிலில் திருப்பணிகளுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் போன அன்னைக்கு ஒரு ஹோமமும் நடந்துகிட்டு இருந்தது.
அம்பாளை பார்க்கறதுக்கு அந்த க்யூவில் போகும்போது அம்பாள் சன்னதிக்கிட்ட முன்னாடி எல்லாரையும் உட்கார வச்சு தீபாராதனை காமிச்சு எல்லாருக்கும் வந்து தரிசனம் பண்ணுற பாக்கியத்தை கொடுத்தாங்க. அது எல்லா நாளும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நாங்கள் போன அன்றைக்கி வந்த அத்தனை பக்தர்களையுமே கொஞ்சம் கொஞ்சம் பேராக உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் அம்பாளை கண்ணால் பார்க்க வச்சது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் பாக்கியமாகவும் இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் எங்கெங்கே இருந்தோ எவ்வளோ தூரத்தில் இருந்தோ நம்ம அம்பாளை தரிசனம் பண்ணுற வரோம். அந்த ஒரு 5 நிமிஷம் நம்ம பார்க்குறது நமக்கு ரொம்ப பெரிய பாக்கியமாக கிடைக்கிது. அதே மாதிரி அம்பாளுடைய கடைக்கண் பார்வையும் நம்ம மேலே விழணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.